பாடுங்க. அதன்படி பக்த சபை ஒருங்கிணைய கலைச்சார நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித கனிமையன்னை கோர்பின் குழு வில்லிசை குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. நம்ம வில்லுப்பாட்டுக்கே உரிய ஒழுங்கு என்ன? நம்ம சந்தனத்தோம் தான். அப்போ அதுவே ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினின் பாட, ஆமா வில்லினின் பாட. வந்தருளும் மண்ணை மாறியே வந்தருளும் மணி மாறியே. எட்டு கட்டை தாளத்தோடும் இனிய நல்ராகத்தோடும் எட்டு கட்டை தாளத்தோடும் இனிய ராகத்தோடும் ஆடி இறைவார்த்தை சொல்ல வரம் தர வேண்டும் அம்மா. பாடி இறை வார்த்தை சொல்ல வரம் தர வேண்டும் அம்மா. மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல 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 வரம் தர வேண்டும் அம்மா. வரம் தர வேண்டும் அம்மா. எங்களுக்கு வரம் தர வேண்டும் அம்மா. வரம் தர வேண்டும் அம்மா. இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டுல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எதை பத்திக்கா? கிமு 8ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நூற்றாண்டுல அசிரிய தேசத்தோட தலைநகர் தெரியுமா? அக்கா, நம்ம நாட்டோட தலைநகரை கேட்டாலே யோசிச்சுதான் சொல்ல முடியும். இதுல சரி சரி, அத பத்தி நானே சொல்றேன். குடிவெறி கொலைவெறி கொள்ளையடி தடி உண்டு. குடிவெறி கொலைவெறி கொள்ளையடி தடி உண்டு. ஜாதி வெறி மத வெறி கல்லடியும் துக்கு உண்டு. ஜாதி வெறி மத வெறி கல்லடியும் துக்கம் உண்டு. இந்த நல்ல ஊருதான் தலைநகர் நினிவே. 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 அப்போ அப்போ நினிவே ரொம்ப பயங்கரமான ஊருதான்லக்கா. ஆமா, அந்த நாட்டு மக்களோட பாவமும் கொடுமையும் வானவர பெருகினதுனால ஆண்டவர் அந்த ஊரே அழிக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் கடைசியா ஒரு எச்சரிப்பு கொடுக்கலான்னு ஒரு மனிதரை அனுப்பினாரு. அது யாரு தெரியுமா? யாருக்கா? யோனா. அவரைத்தான் ஆண்டவர் நினிவே மக்களை எச்சரிக்க அனுப்பினாரு. என்ன சொல்லி எச்சரிச்சார் தெரியுமா? என்ன சொல்லி அனுப்பினாரக்கா? எழுந்து போ யோனா, எழுந்து போ. எழுந்து போ யோனா, எழுந்து போ. நினிவேவை நோக்கி எழுந்து போ. நினிவே நோக்கி எழுந்து போ. இன்னும் 40 நாள் தான் உண்டு. 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 இன்று நினிவே முழுதும் அழிந்து போகுமே. பின்பு நினிவே முழுதும் அழிந்து போகுமே. பின்பு நினிவே முழுதும் அழிந்து போகுமே. என்னது, நினிவே அழிஞ்சு போகுமா? ஆமா, நல்லா வாழ்ந்த கடவுளே அழிக்க போறாரு. பாவம் பெருகினதுனால மனிதன் மிருகமாக மாறினதுனால ஆண்டவர் அழிக்க வேண்டியதாயிற்று. இப்படியாக யோனாவை நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா யோனா நினிவேக்கு போகலையே. அப்போ எங்க போனாரக்கா? நினிவே பட்டணத்தில் மரணம் உறுதி. நினிவே பட்டணத்தில் மரணம் உறுதி. உயிரை காப்பாற்ற போனார் தர்சி. உயிரை காப்பாற்ற போனான் தர்சி. கப்பலேறி போனார் தர்சிசுக்கு போனார். கப்பலேறி போனான் தர்சிசுக்கு போனான். கப்பலேறி போனார் தர்சிசுக்கு போனார். கப்பலேறி போனான் தர்சிசுக்கு போனான். கப்பலேறி போனார் தர்சிசுக்கு போனான். ஏக்கா, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இப்படி போகலாமாக்கா? போகக்கூடாதுதான். ஆனா மனம் மாறலைன்னா ஆண்டவர் அழிச்சிருவான்னு சொன்னா நினிவே மக்கள் அவரை கொண்டுடுவாங்கல்ல. ஆமா, அப்புறம் என்னாச்சு? வந்தது பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு. வந்தது பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு. மக்களே உடையும் அளவுக்கு பாதிப்பு. மக்களே உடையும் அளவுக்கு பாதிப்பு. எல்லாரும் கதறி கடவுளை வேண்டினாங்க. எல்லாரும் கதறி கடவுளை வேண்டினாங்க. எல்லாரும் கதறி
கப்பலோட அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருந்தாரா. தூங்கினாரா? எப்படி அக்கா இப்படி தூக்கம் வருது? அவரு உன்ன மாதிரி போல. ஆமா, இதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அடுத்து என்னதான் ஆச்சக்கா, நீங்க சொல்லுங்க. கப்பல்ல இருக்கிறவங்க இது யாரால இப்படி நடக்குதுன்னு பார்த்ததுக்காக எல்லா பேரையும் எழுதி சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்தது தெரியுமா? யோனா பேர்லயா? ஆமா, இவ்வளவுக்கும் காரணம் நம்ம யோனா தானே. கப்பல்ல இருந்தவங்க கிட்ட யோனா எண்ணெய் தூக்கி கடல்ல போட்டுடுங்க, அப்போ கடல் கொந்தளிப்பு நின்று விடும், நீங்களும் உயிர் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னாராம். கடல்லையா? அடப்பாவே, கடல்ல போட்டா செத்துருவாங்களே, அதுக்கு ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சிருக்கலாமே. அட அக்கா, கடல்ல போட்டா கொஞ்ச நேரத்துல உயிர் தான் போனோம். ஆனா நினிவே மக்கள்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். என்ன செய்வாங்க அக்கா? உயிரோட தோலை உரிக்கிறதே அவங்கள்ட்ட ஸ்பெஷல். அக்கா, நமக்கெல்லாம் வாழைப்பழ தோலை உரிச்சுதானே பழக்கம். நீ சாப்பிட்டதுலே புரியாயுது. சரிக்கா, விடுங்க. அடுத்து யோனாவுக்கு என்னதான் ஆச்சு? யோனா சொன்ன மாதிரியே அவரை தூக்கி கடல்ல போட்டாங்களாம். ஐயோ, அப்புறம்? உடனே கடல் கொந்தளிப்பு நின்னுருச்சாங்க. உடனே நின்னுச்சா? ஆமா, இவ்வளவுக்கும் காரணம் நம்ம யோனா தானே. சரிக்கா, கடல்ல யோனாவுக்கு என்னதான் ஆச்சு? கடலின் ஆழத்தில் யோனா மூழ்கினான். கடலில் ஆழத்தில் யோனா மூழ்கினான். கடல் பாசி எல்லாம் தலையில் சிக்கியது. கடல் பாசி எல்லாம் தலையில் சிக்கியது. ஆழத்திலே இருந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டான். ஆழத்திலே இருந்தே கடவுளை நோக்கி கூப்பிட்டான். கடவுளும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினாங்க. 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 உதவிக்கா? நல்ல வேளை, இன்னொரு கப்பல் வந்ததாக்கா? அட அறிவாளி, கடலுக்கு அடியில ஆழத்துல இருக்கிறவரை கப்பல் எப்படி காப்பாத்தும்? அப்புறம் யாரு காப்பாத்துனாங்கக்கா? ஒரு பெரிய மீன். பெரிய மீனா? அடேங்கப்பா, நம்ம ஆண்டவர் எப்படி எல்லாம் மனிதர்களை காப்பாத்துறாரு. ஆமா, கடலுக்கு அடியில யோனாவை விழுங்குறதுக்காகவே ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஏற்பாடு செய்து வைத்திருந்தாராம். அந்த மீனோட வயிற்றுல இருந்து 3 நாள் இரவும் பகலும் தங்கியிருந்து ஆண்டவரிடம் மன்றாடினாராம். இப்படிதான் அக்கா, எல்லா மனிதர்களும் ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படியாம போறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை கஷ்டம் வந்தா மட்டும் ஆண்டவரை தேடுறாங்க. ஆமா, அதே மாதிரிதான் யோனாவும் மீனோட வயிற்றுல இருந்து ஆண்டவரை 3 நாள் வந்தாரு. பிறகு ஆண்டவர் கட்டளையிட அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கியது. நல்ல வேளை, தப்பிச்சாரக்கா. தப்பிச்சாரா? எந்த ஊர்ல கக்கியது தெரியுமா? எந்த ஊரக்கா? நம்ம ஆண்டவர் போக சொன்ன அதே நினிவே ஊர்லதான். ஐயோ, அப்புறம்? மறுபடியும் ஆண்டவர் யோனாவை நினிவே மக்களை எச்சரிக்க அனுப்பினாராம். யோனா எப்படி சொல்லி எச்சரித்தா தெரியுமா? எப்படி எச்சரித்தாருக்கா? பெரியோரே சிறியோரே மனம் திரும்புங்கள். பெரியோரே சிறியோரை மனம் திரும்புங்கள். குற்றம் செய்வோரை பாவத்தை விட்டிடுங்க. குற்றம் செய்வோரை பாவத்தை விட்டிடுங்க. இன்னும் 40 நாள் தான் உண்டு. 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 நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும். நினிவே அழியும், நிச்சயமாய் அழியும், அழியும், அழியும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நினிவே மக்கள் ஆண்டவருக்கு பயந்தாங்களாம். உடனே நினிவே மக்கள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். எப்படி மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? எப்படி மன்னிப்பு கேட்டார்களா? அரசன் உட்கார்ந்தான், சாம்பலிலே உட்கார்ந்தான். அரசன் உட்கார்ந்தான், சாம்பலிலே உட்கார்ந்தான். மனிதனும் விலங்குகளும் ஒண்ணுமே சாப்பிடல. மனிதரும் விலங்குகளும் ஒண்ணுமே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்காம ஆண்டவரை வேண்டினாங்க. 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 இப்படியாக அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் ஆண்டவர் கிட்ட அழுது வேண்டினாராம். உடனே ஆண்டவர் அவங்க
மன்னிச்சுட்டாராம். அடடே, மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சாரா? ஆமா, மன்னிக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் மட்டும்தானே. ஆமா ஆமா. அதுவும் இப்படி அழுது புலம்பி சாப்பிடாம வேணும்னா மன்னிக்காம இருப்பாரா? ஆமா, அப்போ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாக்கா? ஆமா, ஆனா நினிவே மக்கள் எப்படி அழியறாங்கன்னு பார்க்கறதுக்காக யோனா நகருக்கு கிழக்கே ஒரு பந்தல் போட்டு உட்கார்ந்து இருந்தாரா. நினிவே 40 நாள் ஆகியும் நினிவே அழியலன்னு யோனாவுக்கு ஆண்டவர் மேல பயங்கர கோபமா. ஏங்கா, நாடு அழியலன்னா நல்லது தானே? அட அறிவாளி, 40 நாள்ல நடக்கும்னு சொன்ன விஷயம் நடக்கலன்னா நினிவே மக்கள் என்ன நினைப்பாங்க? யோனா பொய் சொன்னான்னு தானே நினைப்பாங்க. அதனால என்னக்கா? யோனாவுக்கு ஆண்டவர் மேல பயங்கர கோபமா. அதே கோபத்தோட ஆண்டவர் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரக்கா? எனக்கு தெரியுமே நீ மன்னிப்பீர்னு, எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியுமே, நீ மன்னிப்பீர்னு எனக்கு தெரியுமே. இதுக்குதான் தாத்தீக்கு கப்பலேறி தப்பித்து போனேனே. இதுக்குதான் தாத்தீக்கு கப்பலேறி தப்பித்து போனேனே. போக விட்டீரா என்னைய நீ தப்பிக்க விட்டீரா. போக விட்டீரா, என்னை நீ தப்பிக்க விட்டீரா. மன்னிப்பு கேட்டாலே உடனே நீர் மன்னிப்பின்னு தெரியுமே. மன்னிப்பு கேட்டாலே உடனே நீ மன்னிப்பின்னு தெரியுமே. அழிக்காம விட்டீரே என் வார்த்தைய பொய்யாக்கி விட்டீரே. அழிக்காம விட்டீரே, என் வார்த்தையை பொய்யாக்கி விட்டீரே. இப்படியாக யோனா ஆண்டவர் மீது கோபத்துல இருந்தாராம். அதே கோபத்தோட ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழிருந்து தூங்கிட்டும் இருந்தாராம். ஆண்டவர் ஒரு புழுவுக்கு கட்டளையிட அந்த புழு இரவோடு இரவாக அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே அதுவும் உலர்ந்து போயிற்று. ஐயையோ, அப்புறம் யோனாவுக்கு பயங்கர எரிச்சல். ச்சே, இந்த ஆமணக்கு செடி ஒண்ணுதான் நமக்கு குளிர்ச்சியா இருந்து, இப்ப அதுவும் இல்ல, இப்படி வாழ்வதற்கு செத்தே போயிடலாம் என்ற அளவுக்கு எரிச்சலா இருந்தாரா. அப்போ ஆண்டவர் யோனா கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா? என்ன பேசினாரக்கா? ஆமணக்கு செடிய நீ நட்டதில்ல, தண்ணியும் ஊத்தலையே. ஆமணக்கு செடியை நீ நட்டதில்ல, தண்ணியும் ஊத்தலையே. சாகுற அளவுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் யோனாவே? சாகிற அளவுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் யோனாவே? நட்டாத விரிக்காத தண்ணீர் பாய்ச்சாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா? நட்டாத தண்ணீர் பற்றாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா? இத்தனை மக்கள் மன்னிப்பு கேட்டா மன்னிக்காமல் இருப்பேனா? மன்னிக்காமல் இருப்பேனா? மன்னிக்காமல் இருப்பேனா? ஆமா, மன்னிக்காமல் இருப்பேனா? இப்படியாக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000க்கும் அதிகமான மக்களும் கால்நடைகளும் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று யோனா கிட்ட ஆண்டவர் சொன்னாராம். அடடா, நம்ம கடவுள் கருணை இரக்கம் உள்ளவர் அல்லக்கா? ஆமா, ஆண்டவர் கருணையும் இரக்கமும் உள்ளவர் தான். அதனால தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தவறு செய்தாலும் அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். ஆனால் அவருடைய இரக்கமும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். கடவுள் தந்த அழியாத ஆன்மாவை கண்டுணர்ந்து அதை தேடி நிலைவாழ்வு அடைய இறைவாக்கினர் யோனா வழியாக ஒரு தேடல் செய்தே நம்முள் வைத்துள்ளார். நாமும் புது வாழ்வின் தேடலை நோக்கி பயணிப்போம். வாழியவே அன்னை நாமம், வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்கவே அன்னை நாமம், வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்கவே பல்லாண்டு காலம் போர்ப்பின் குடும்பம் வாழ்கவே. வாழ்கவே பல்லாண்டு காலம் போர்ப்பின் குடும்பம் வாழ்கவே.
மூலம் வழங்கிய கோல்டன் 86க்கு நன்றிகள். சொன்னவை அனைத்தையும் செய்து நாம் கேட்டவை அனைத்தையும் கொடுத்து கோபம் பெருமை அனைத்தையும் விட்டு அன்பை மட்டும் நமக்கு அள்ளி தரும் நம் வேற லெவல் தலைவராம் இயேசுவை புகழ்ந்து நடனம்